நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, சரி இன்றைக்கி ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து காலையில் ஃபஸ்ட்டு டியூட்டி நமக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவு, அதனால் வந்து அடுத்த வாரம் தான் ஓப்பன் ஆகுது. அப்போது ஆஃபீஸ் டியூட்டி மட்டும் இருக்குது. முதலாளியை கொண்டு ஆஃபீஸில் விட்டாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு தான் போய்கிட்டுருக்கேன். இன்றைக்கி கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மழை வந்து வெளுத்து வாங்க போது போல் இருக்குது பாருங்கள். அதாவது வானமே தெரியல, அந்த அளவுக்கு ஒரே இருட்டாக இருக்குது. காலையில் இப்போ மணி பார்த்திங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆகுது. ஆனால் வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அதனால் இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கார் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதுமாரி இந்த சவுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க, ஸ்கூட்டர் வச்சுருப்பாங்க. இதாவது இந்த ஸ்கூட்டரில் வந்து நம்ம இதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வந்து இந்த ஸ்கேனர் இருக்குது பாருங்கள், இதில் ஸ்கேன் பண்ணால் இது வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம எங்கேயாவது போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம், அதாவது நமக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே போகணுன்னு வைங்களேன். அப்படிங்கும்போது நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதே மாதிரி சவுதியில் வந்து நிறைய பார்க்கலாம். ஏன்னா மக்களுமே வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர் தான் இப்போ வேலைக்கு போகிறதுக்கெலாம் வந்து வச்சுருக்காங்க. காரணம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், சந்து பொந்தெல்லாம் அழகாக போயிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன டியூட்டி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே நண்பர்களே, நேற்று ராத்திரி சாப்பாடு ஆக்கினேன். கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கூட போட்டேன், அதனால் வந்து சாப்பாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. அதனால் காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ வந்து சோறு தான் சாப்பிட போகிறேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து கேர்ஃபாரில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வெள மீன், ஒரு 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ எவ்வளோ 13 ரியால் கிட்ட எடுத்தாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இப்போ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தேங்காய் மட்டும் இல்லை, ஏதோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. அதாவது இப்போ மழை எப்போ வரும்னு தெரியாது. இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக துள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. அதிகமாக கூடிய சீக்கிரம் இன்றைக்கி வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பெரிய மழையாக இருக்கும் போல இருக்குது. ஏற்கனவே துபாயிலலாம் மழைன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் சாப்பாடு வாங்குறதுக்காகட்டி. இந்த பொம்மை வந்து விரலை தூக்கிட்டு என்ன சொல்லுது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப தூரம் தள்ளி வந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வந்தேன். இங்கே வந்து உள்ளே போய் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று கிளாஸில் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, இது இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குள்ளே அது சூடெல்லாம் போயிடும் போல் இருக்குது. என்னென்னா அங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்ட ஆகிப்போச்சு. நல்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. சவுதியில் இந்த வெயில் நேரத்தில் கார் ஓட்டுறதை விட இந்த மழை நேரத்தில் கார் ஓட்டுறது வந்து நல்ல ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து மழை நேரத்தில் தான் ரொம்ப ஆபத்தும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக போகணும். இங்கே உள்ள ரோடுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வழுக்குத்தன்மை இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம மீடியமாக போனால் தான் நல்லது. இந்த ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ நுரை அடித்து போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரோடுகளில் வந்து நிறைய நம்ம வந்து முன்னாடி உள்ள வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் நிறைய கேப் விட்டு போகணும். இப்போ நம்ம பிரேக் அடித்தோம்னு சொன்னால் நிற்காது. அதே மாதிரி நம்ம காருடைய ஹெட்லைட்டையும் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மழை பெஞ்சுது பார்த்தீங்களா, குளிர் வந்துருச்சு. அதனால தான் வந்து இப்போ சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்லான்னு போய்கிட்டு இருக்கேன். இந்த மழை நேரத்தில் டீ சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும், கொஞ்சம் டயர்டு தெரியாது. பரவாயில்ல. அதாவது இங்கே சவுதியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் மழை வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் மழை விட்டப்பாடு இல்லை, கொஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எப்பா அந்த பக்கம் ஓடிடும். மழை ஜாலியாக தான் இருக்குது. ஓகே வந்தாச்சு. அதாவது சவுதியில் வந்து இந்த மழை நேரத்தில் அவ்வளோவாட்டு வேலை இல்லை. ஆனால் குவைத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். காரணம் என்னென்னா ஒரு வீட்டில் வந்து 7 கார் 8 கார் இருக்கும். நம்ம வீட்டில் 7 கார்கிட்ட இருந்துச்சு. அப்போ அவ்வளோ காரம் வந்து மண்ணும் சகதியும் அந்த மாதிரி ஆயிரும். அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓஸ் போட்டு நல்ல தண்ணியை வச்சு முதல்ல க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் பயிரி இருக்கலாம் சோப்பு லிக்விடு அதை வச்சு அதுக்கப்புறம் மறுபடி க்ளீன் பண்ணி 3வது தண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சி, அப்படி வேலை வந்து அதிகம். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி
க்ளீன் பண்ண வேண்டிய ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு வாளியில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துட்டு அதில் ஈர துணியை நினச்சி கொஞ்சம் அதில் சோப்பு லிக்விடை ஊற்றிட்டு அப்படியே அந்த துணியை வச்சு தொடச்சி விட்டால் போதும். இங்கே வந்து அந்த அளவுக்கு ஓஸ் போட்டு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம், இங்கே அப்படி க்ளீன் பண்ணி தெருவில் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபைன் போட்டுருவாங்க. கொய்த்துலேயும் ஃபைன் உண்டு. ஆனால் கொய்த்தில் எப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே மடை இருக்கும். அந்த மடையில் வந்து நம்ம கழுவுற தண்ணி ஈஸியாக போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து வீட்டு பக்கத்துலலாம் மடை இருக்காது. அதனால் தண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட கழுவுறோம்னா ஒரு 15 வீட்டுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதனாலே பெரும்பாலும் கழுவுறதில்லை. ஒரு சில வீட்டில், பணக்கார வீட்டில் சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வீட்டில் மட்டும்தான் கழுவுவாங்க. அதனால் இப்போ நாளை காலையில் மழை விடுமா என்ன ஏதுன்னு தெரியலை. விட்டுருச்சுன்னா நாளை காலையில் எழுந்துச்சி காரை ஃபுல்லாக வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அதான் லைட்டாக தான், ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காருக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ நம்ம டீயை முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். சவுதியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரீயாட்டு வந்து நம்ம காரை வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் முக்கியமான பிளேஸ்லலாம், அதாவது சிட்டிக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி காரை பார்க்கிங் பண்ணுறதுக்கு பெய்டு பார்க்கிங் தான் உண்டு. ஏன்னா வந்து நாள் கணக்கில் காரை நிப்பாட்டிடுவாங்க. அப்போ மற்ற ஆளுகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் இங்கே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இடங்களில் வந்து அங்கே இப்போ பெய்டு பார்க்கிங்காக இருந்தால் அந்த பார்க்கிங்கில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் தான். இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். குவைத்தில் வந்து ரொம்ப அதே மாதிரி பார்க்கிங் ரொம்ப கஷ்டம்தான். அங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அங்கே உள்ள சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும், இங்கே உள்ள சிஸ்டம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே நம்ம எல்லா ரோட்லேயும் கடைகள் இருக்கும். அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் வந்து கடைகள், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, முடி வெட்டுற கடை, ரொட்டி கடை, அதெல்லாம் ஒன்று போல் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேஎஃப்சி, பீஸா, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். இதா தெரியுதுல்ல கேரளா கடை. இங்கே தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வருவேன். அதாவது புரோட்டா சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, இந்த மாதிரி பார்ப்போம். உள்ளவும் வாங்க. என்ன இருக்குது தலைவர் எங்கே போனார் பாருங்க. தோசை எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கு நல்ல அழகாக சட்னி, சாம்பார், நல்லா சாயா வந்துருச்சு. வெளியே மழை பெய்யறதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை ஹோட்டலில். ஆனால் அந்த மழை நேரத்தில் தான் பீப் சுக்கா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடும்போது புரோட்டாக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது சொன்னேன், கூடிய சீக்கிரம் வந்து சவுதி ஒரு ரியால் வந்து நம்ம ஒரு காசு 25 ரூபாயை தொட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் பாருங்கள், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து நல்லா கூடி போச்சு பேங்க் ரேட்டு. இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதாவது சவுதி ரியால் ஒரு ரியாலுக்கு வந்து 25 ரூபா 12 பைசா இந்தியன் ருபீஸ். நம்ம வந்து இப்போ ஊருக்கு இப்போ அனுப்புறதுக்கெலாம் அங்கே வந்து சவுதியிலாம் வந்து பெருசாக பேங்க்கில் போய் பணம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நம்மள்ட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும். அதிலே வந்து இப்போ சம்பளம்லாம் ஏடிஎம் கார்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதிலிருந்து அப்படியே நம்ம பேங்குக்கு அனுப்பி விட்டுடலாம், நம்ம ஊர் பேங்குக்கு. ஏன்னா அதுக்கு வந்து இந்த பேர்க்கு, அதுக்கப்புறம் 360 இந்த மாதிரி ஆப் இருக்குது. அதில் வந்து பைசாலாம் ஒன்றும் கட் ஆகாது, சர்வீஸ் சார்ஜெலாம் கிடையாது, ஃப்ரீயாகவே நம்ம அனுப்பி விட்டுருலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து பர்க் அப்ளிகேஷனில் நம்ம இப்போ பணம் அனுப்பணும்னு வைக்கலாம், 1008 ரியால் அனுப்பினோம்னா நம்ம ஊரு காசுக்கு வந்து 25,010 ரூபா வந்து ஊருக்கு போகும். நாளைக்கு கொஞ்சம் கூடும் குறையும், அது சொல்ல முடியாது. அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி இருக்குது, பேங்க் ரேட்டு எப்படி இருக்குன்ட்டு அதில் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்போ 1000 ரியால் சம்பளம் இருந்துச்சுன்னு சொன்னால் 25,000 ரூபா சாலிடாக சவுதியில் எடுத்துடலாம். அதில் நமக்கு வந்து இந்த சாப்பாடு செலவு, நம்மளுடைய சொந்த செலவு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போகத்தான் நமக்கு வந்து பைசா மிச்சமாகும். அதே மாதிரி நமக்கு அதில் செலவும் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஊருக்கு அனுப்ப முடியும். ஓகே நண்பர்களே, ஃபோன் வந்துருச்சு. ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோட்டல் போயிட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வரும், அவ்வளோதான்.
அங்கே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதோடய அதுக்கப்புறம் டியூட்டி வராதுன்னு நினைக்கேன். நேரம் வேறு ரொம்ப ஆகிப்போச்சு. இந்த வேலையோடு டியூட்டி முடிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்மளால் வந்து லாங் வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு இல்லை, அப்படி தான் சொல்லணும். அதனால் அப்பப்போ ஏதாவது கேப்பு கிடைக்கும்போது போடுறேன். பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். ஓகே, பை.